பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தும் என்எல்சி தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் 4வது நாளாக தொடர்ந்துள்ள நிலையில் திங்களன்று சென்னையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடக்கிறது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி தொடர்ந்து போராடி வருகின்றனர். பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம், நிர்ணய சம்பளம் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 10க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்களின் ஆதரவோடு வேலைநிறுத்த போராட்டம் தொடர்ந்து வருகிறது. பணி நிரந்தரம் செய்ய கோரி நடைபெறுகிற இந்த போராட்டத்தை என்எல்சி நிர்வாகம் சீர்குலைக்கிற வகையில் சென்னை உயர்நீதிமன்றத்திலே தேவையில்லாத ஆதாரங்களை கொடுத்து, பொய்யான ஆவணங்களை கொடுத்து ஒரு தடை உத்தரவை பெற்றிருக்கிறது. அந்த தடை உத்தரவு எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற பிறகு அது குறித்து சட்ட வல்லுநர்களோடு ஆலோசனை நடத்தி உரிய தீர்வு காண்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். வருகிற 8ஆம் தேதி நடைபெறுகிற பேச்சுவார்த்தையிலும் சுமூக தீர்வு எட்டப்படாத நிலையில் 9ஆம் தேதி நடைபெறுகிற பேரவை கூட்டத்தில் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போராட்டத்திற்கு அக்டோபர் 7ஆம் தேதி வரை சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது. தடை மீறிய வேலை நிறுத்த போராட்டம் ஞாயிறன்று 4வது நாளாக நீடித்துள்ளது. சென்னையில் திங்களன்று மண்டல தொழிலாளர் கமிஷனர் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடக்க உள்ளது. பணிமூப்பு அடிப்படையில் ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை நிறைவேற்ற கோரி தற்போது உண்ணாவிரத போராட்டம் நடந்து வருகிறது. போராட்டம் நீடித்தால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும் அபாயம் உருவாகும் என்று அஞ்சப்படுகிறது.